இது ஏதோ மேடை மட்டும் இல்ல, ஐயா பிரதமர் மோடி அவர்களை பலமுறை சந்தித்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் அப்படியே கட்டி மேடையில பேசுறார் மோடி அவர்கள். என்னன்னு பேசுறாரு? இந்தியாவில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார், பிரதமர் பேசுகிறார். இது நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கிறது. ஐயாவுடைய அனுபவமும் அன்புமணி ராமதாசுடைய திறமையும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தேவை என்று பிரதமர் அவர்கள் பேசுகிறார்கள். ஐயா தைரியமாக பிரதமரை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வருவார் ஐயா அவர்கள். ஏன்னா ஐயா சொன்னா நிச்சயமா பிரதமர் மோடி அவர்கள் கேட்பார். ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதிரான பாஜகவிடம் கூட்டணி செல்கின்றார் என்று சொல்கின்றார் ஸ்டாலின் அவர்களே. இன்னைக்கு வரைக்கும் பிரதமர் அவர்களோ அல்லது பாஜகவோ நாங்கள் இந்தியாவிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று ஏதாவது ஒரு முறை சொல்லியிருக்காங்களா? எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? இல்லையே, சொல்லலையே. நீங்க எப்படி சொல்றீங்க? அப்போ காங்கிரஸ் கட்சி இந்தியாவை 77 ஆண்டுகளில் 60 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி தான் ஆண்டது. இந்த 60 ஆண்டு காலத்தில் ஒரு முறையாவது காங்கிரஸ் கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் சொன்னாங்களா? இல்ல கொண்டு வந்தாங்களா? இல்லையே. இப்ப தேர்தலுக்காக பேசிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். காங்கிரசுக்கும் சமூக நீதி சம்பந்தம் கிடையாது. திமுக, அதாவது இன்றைய திமுகவுக்கும் சமூக நீதி சம்பந்தம் கிடையாது. கலைஞர் திமுகவுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருந்திருக்கு. ஆனா இன்றைய திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் கிடையாது. சமூக நீதி பேசுறதுக்கு எதுவும் தகுதி கிடையாது. நான் இன்னும் முடிச்சிடறேன். நான் ஐயா பேசணும். ஐயா இவ்வளவு தூரமா திண்டிவனத்துல இருந்து இப்ப வந்திருக்கிறார், இவ்வளவு தூரமா வந்திருக்கிறாரு. இந்த வயதிலே இவ்வளோ உற்சாகத்துடன் இங்கே வரை தந்திருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்கள். ஏன்னா அந்த காலத்துல ஐயா அவர்கள் இங்க வந்து வரப்புல ராந்தல் விளக்கு வச்சு வரப்புல ராத்திரியில நடந்து அங்கேயே படுத்து நீங்க கொடுக்குற கூழ் சாம கஞ்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த கட்சியை வளர்த்து உங்கள் மக்களுடைய போராட்டத்திற்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஐயா அவர்கள் தொடர்ந்து 85 ஆண்டு காலம் போராடி வருகின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் நிச்சயமாக இப்போ பேச இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முனைவர் மருத்துவர் ஐயா இதோ மாங்கனி சின்னத்தில் ஆதரித்து முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வெற்றி வேட்பாளரை ஆதரித்து மாங்கனி சின்னத்தில் வாக்களிக்க உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்க கருத்து